நமஸ்தே. இன்னைக்கு மத்தியமா பேப்பர் 1ல் ப்ரோஸில் 7th லெசன் ஹிந்தி திவஸ் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். திவஸ் அப்படின்னாக்கா தினம். இப்போ நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே அப்படிலாம் கொண்டாடுற மாதிரி ஹிந்திக்காக ஒரு நாள், ஹிந்தி டே, அதான் ஹிந்தி திவஸ். विद्यालयों, संगठनों और कार्यालयों में गणतंत्र दिवस, स्वतंत्रता दिवस, बाल दिवस, शहीद दिवस आदि मनाए जाते हैं. विद्यालयों का अकेडमिक इंस्टीट्यूशंस, கல்விச்சாலைகள், யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், எஜுகேஷன் ஸ்கூல்ஸ், இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னாக்கா வித்யாலயம் அப்படின்னு சொல்லுவோம். இது லாஸ்ட் லெசன்லயே சொன்னேன், தக்கு கீழே ஹலந்த் போட்டோம்னாக்கா இதை இதுன்னு படிக்கணும்னு. ஸோ வித்யாலயம். சங்கட்டம்னாக்கா ஆர்கனைசேஷன்ஸ், நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்ல நிறுவனங்கள்ல அவர் காரியாலயம் அப்படின்னாக்கா ஆபீசஸ், காரியாலய அப்படின்னாக்கா ஆபீஸ். இந்த யாக்கு மேல இந்த இது போட்டுக்கிறது என்னன்னு சொன்னா இர். ஸோ காரியாலய அப்படின்னு படிக்கணும். காரியாலயமே கணதந்திர திவஸ் அப்படின்னாக்கா ரிப்பப்ளிக் டே. ஸ்வதந்திரதா திவஸ் அப்படின்னாக்கா இண்டிபெண்டன்ஸ் டே. பால் திவஸ்ங்கிறது சில்ட்ரன்ஸ் டே. ஷஹீத் திவஸ்னாக்கா நம்ம இந்த கொடி நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் இல்லையா, அதுதான் ஷஹீத் திவஸ், மார்டியர்ஸ் டே அப்படின்னுவாங்க. நம்ம நாட்டுக்காக டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ற நாள் டிசம்பர் மாசத்துல வரும். ஷஹீத் திவஸ், கொடி நாள் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஆதி மனாயே ஜாத்தே ஹேன், கொண்டாடப்படுகிறது. மனாயா அப்படின்னாக்கா கொண்டாடுவது. வி செலிப்ரேட். என்னென்னலாம் செலிப்ரேட் பண்றோம்? கணதந்திர திவஸ், ஸ்வதந்திரதா திவஸ், பால் திவஸ், ஷஹீத் திவஸ். இதெல்லாம் எங்க செலிப்ரேட் பண்றோம்னா அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல, ஆர்கனைசேஷன்ஸ்ல, அதே மாதிரி ஆபீசஸ்ல நம்ம கொண்டாடுறோம். इन दिवसों के मनाने के पीछे एक विशेष कारण होता है. இந்த தினங்கள், இந்த சிறப்பு நாட்களை கொண்டாடுறதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு, ஒரு சிறப்பு காரணம் இருக்கு. ஏன் சுதந்திர தினம் கொண்டாடுறோம்? ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. கணதந்திர திவஸ் எது கொண்டாடுறோம்? ஜனவரி 26 நம்ம நாடு குடியரசு நாடாச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் குடியரசு நாளாச்சு. பால் திவஸ், சில்ட்ரன்ஸ் டே எது கொண்டாடுறோம்? நவம்பர் 14 ஜவஹர்லால் நேரு அவரோட பர்த்டே அன்னைக்கு நம்ம பால் திவஸ் கொண்டாடுறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் கொண்டாடுறதுக்கு பின்னாடி ஒரு சிறப்பு காரணம் கண்டிப்பா இருக்கு. उदाहरण के लिए बच्चों के प्रिय भारत के प्रथम प्रधानमंत्री नेहरू का जन्म दिवस 14 नवंबर को बाल दिवस के रूप में मनाया जाता है. उदाहरण के लिए, फॉर एग्जाम्पल, எடுத்துக்காட்டாக, बच्चों के प्रिय, பச்சே அப்படின்னாக்கா குழந்தைங்களுக்கு பிரியமானவர். பச்சோங்கே பிரிய, அவருக்கு குழந்தைங்கள ரொம்ப பிடிக்கும். யாரு? பாரத் கே பிரதம் பிரதான் மந்திரி, நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். பிரதான் மந்திரி, இது ப பிளஸ் ரா, ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பிரதான் மந்திரி, ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாரு? நேரு அவரு. சோ நேருவோட பர்த்டே 14 நவம்பர். அதை நம்ம பால் திவஸ், சில்ட்ரன்ஸ் டேவா நம்ம கொண்டாடுகிறோம். அது மாதிரி सिमिलरली हिंदी दिवस 14 सितंबर को मनाया जाता है. அதே மாதிரி ஹிந்தி டேவை நம்ம 14th செப்டம்பர் கொண்டாடுறோம். इन दिन भारतीय संविधान द्वारा हिंदी को संघ की राजभाषा के रूप में स्वीकार किया गया. இந்த நாள்ல தான், ஏன் 14 செப்டம்பர் அன்னைக்குன்னா, அந்த நாள்ல தான் பாரதிய சம்விதான், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம். சம்விதானம்னாக்கா அரசியலமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மூலமாக, துவாரா, இது த பிளஸ் வா, இது த பிளஸ் வா இது கீழே, அதனால இது துவா அப்படின்னு படிக்கணும். துவாரா, அது மூலமாக ஹிந்திய என்னன்னு சொல்லியிருக்காங்கனாக்கா, சங்க் கி ராஜபாஷா, ஃபெடரேஷனல் அபிஷியல் லாங்குவேஜ்,
ஃபெடரேஷன் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா, இப்போ நம்ம இந்தியாவை பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. எல்லா ஸ்டேட்ஸும் அதுக்குன்னு செப்பரேட் பவர்ஸ் இருக்கு அது ஒர்க் பண்றதுக்கு. ஆனா அது எல்லாமே கம்மிங் அண்டர் ஒன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லையா, அது எல்லாமே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருது. ஸோ அந்த மாதிரி வரதை வந்து நம்ம வந்து ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், கூட்டமைப்பு ஃபெடரேஷன் சொல்லுவோம். அதைத்தான் வந்து சங் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில சொல்லுவாங்க. ஸோ சங்கு கி ராஜபாஷா ஃபெடரேஷனல் ராஜபாஷா. ராஜபாஷாங்கிறது இந்த இடத்துல வந்து ராஷ்டிரிய பாஷா இல்ல, ராஷ்டிரிய பாஷானாக்கா தேசிய மொழி அப்படிங்கிறது. இது வந்து தேசிய மொழி கிடையாது, இது வந்து அபிஷியல் லாங்குவேஜ். அபிஷியல் லாங்குவேஜ்னாக்கா நம்ம ஆஃபீஸ் பர்பஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு லாங்குவேஜ். கே ரூப்மே ஸ்வீகார் கியா கயாக, அந்த மாதிரி நம்ம வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தால இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸ்வீகார் கியா அப்படின்னாக்கா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. अतः प्रतिवर्ष 14 सितंबर को हिंदी दिवस के रूप में मनाया जाता है. अतः सो प्रतिवर्ष ஒவ்வொரு வருடமும் 14 செப்டம்பரை நம்ம என்ன பண்றோம், ஹிந்தி டே அப்படிங்கிற வடிவத்துல வந்து நம்ம கொண்டாடுகிறோம். हिंदी को यह गौरव इसलिए प्रदान किया गया कि यह भाषा भारत के अधिकतर प्रदेशों में बोली और समझी जाती है. ஏன் வந்து ஹிந்திக்கு மட்டும் இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி? நமக்கு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குல்ல, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அதெல்லாம் வந்து ராஜபாஷாவா சொல்லாம ஏன் வந்து ஹிந்திக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஹிந்திக்கோ யஹ் கௌரவ், கௌரவங்கிறது இந்த ஸ்பெஷாலிட்டி. இது எது கொடுத்திருக்காங்க, பிரதான் கியா கயாக அப்படின்னாக்கா இந்த கௌரவம் எதுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, யஹ் பாஷா இந்த மொழி பாரத்கே அதிகதர் பிரதேசோமே இந்தியாவினுடைய பெரும்பான்மையான பிரதேசங்கள்ல, பெரும்பான்மையான மாநிலங்கள்ல, போலி और समझी जाती है பேசப்படுகிற, போலி பேசப்படுகிற, சமஜி புரிந்து கொள்ளப்படுகிற ஒரு மொழியா இருக்கு. அதனாலதான் இந்த ஹிந்திக்கு இப்படி ஒரு கௌரவம் கொடுத்திருக்காங்க, சங்கு கி ராஜபாஷான்ட்டு. यह संपर्क भाषा के रूप में महत्वपूर्ण भूमिका निभाती है. यह இது சம்பர்க் பாஷா, சம்பர்க்னாக்கா கனெக்டிங் லாங்குவேஜ். நம்ம மக்களை வந்து ஒவ்வொருத்தரோட இன்னொருத்தரை வந்து இணைக்கக்கூடிய ஒரு மொழியா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கு. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கு. எதுவா, எல்லா மக்களையும் இணைக்கக்கூடிய, கனெக்ட் பண்ணக்கூடிய. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த லாங்குவேஜ் புரியும், நிறைய பேருக்கு இந்த லாங்குவேஜ் வந்து பேச தெரியும் அப்படின்னாக்கா அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லாரையும் கனெக்ட் பண்ணலாம் இல்லையா, எல்லாரையும் இணைக்கலாம் இல்லையா. ஸோ இது இணைக்கக்கூடிய ஒரு மொழியா இருக்கு. சம்பர்க் பாஷா அப்படின்னாக்கா இணைக்கக்கூடிய மொழி, கனெக்டிங் லாங்குவேஜ். மகத்துவபூர்ண பூமிகா நிபாதீக, இது எல்லோரையும் இணைக்கக்கூடிய ஒரு மொழியாக, ஒரு முக்கியமான, மகத்துவபூர்ணனாக்கா சிறப்பு வாய்ந்த, பூமிகா நிபாதீக, பூமிகானாக்கா ரோல், அதுக்குன்னு ஒரு சிறப்பு இடம் प्ले பண்ணுது இது निभाती है. आजादी के पहले महात्मा गांधी जी ने भी हिंदी को राष्ट्रभाषा के रूप में स्थापित करने के लिए अथक प्रयास किया. आजादी के पहले, आजादी नाका फ्रीडम, के पहले नाका बिफोर. ஸோ பிஃபோர் ஃப்ரீடம், அதாவது சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னால் महात्मा गांधी जी ने भी हिंदी को राष्ट्रभाषा के रूप में स्थापित करने के लिए, ஹிந்திய தேசிய மொழியா ஸ்தாபிக்கிறதுக்காக என்ன பண்ணாரு, அத்தக் பிரயாஸ் கியா, ஓயாமல் உழைத்தார், அயராது உழைப்பு. அயரா உழைப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அத்தக் பிரயாசம் சொல்லுவோம், டயர்லெஸ் எஃபர்ட்ஸ். அதை வந்து நம்ம வந்து அத்தக் பிரயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். उन्होंने हिंदी तर प्रांतों में हिंदी प्रचार संस्थाओं की स्थापना की. அதுக்காக அவர் என்ன பண்ணாரு, ஹிந்தி தர் பிராந்தம், ஹிந்தி தர் பிராந்தம்னாக்கா ஹிந்தி பேசப்படாத ரீஜன்ஸ்ல, நம்ம பிரதேசங்கள்ல, எது நம்ம இந்த தமிழ்நாடு சைடு பிளஸ் சவுத் இந்தியா சைட்லாம் அவ்வளவா ஹிந்தி பேச மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஹிந்தி உபயோகப்படுத்தப்படாத பிரதேசங்கள்ல அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, ஹிந்தி பிரச்சார சன்ஸ்தாவோங்கி ஸ்தாபனாக்கி, ஹிந்தி பிரச்சார சபா அந்த மாதிரி வந்து ஹிந்திய பரப்புறதுக்கான நிறுவனங்களை வந்து என்ன பண்ணாரு, ஸ்தாபிச்சாரு.
दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास भी उनमें से एक है. அதுல ஒண்ணுதான் இது நம்மளோட தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா. இது மாதிரி வந்து கர்நாடகா, ஆந்திரா அங்கெல்லாம் வந்து செப்பரேட் சபாஸ் இருக்கு. இப்ப நீங்க ஆந்திரா பாத்தீங்கன்னாக்கா சித்தூர்ல ஒரு சபா இருக்கு, அது செப்பரேட். அவங்க தே ஆர் கண்டக்டிங் டிஃப்ரெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் அந்த மாதிரி. கர்நாடகால வந்து மகிழா சேவா சமிதி மூலமா ஒரு ஹிந்தி எக்ஸாம் நடக்குது. சோ இந்த மாதிரி ஹிந்தியை வந்து பரப்புறதுக்காக வெவ்வேறு நிறுவனங்களை வந்து உருவாக்கினார் யாரு, அடிக்கல் நாட்டினவர் யாரு, நம்ம महात्मा गांधी जी. गांधी जी और अनेक नेताओं के अथक प्रयासों के फल स्वरूप हिंदी को संघ की राजभाषा के रूप में वैधानिक मान्यता प्राप्त हुई. गांधी जी மற்றும் अनेक नेताओं, வேற சில லீடர்ஸ், நேதா அப்படின்னாக்கா லீடர்ஸ், தலைவர்கள். காந்தி மற்றும் அநேக நிறைய லீடர்ஸ்னால அவங்களோட அத்தக் பிரயாசம், அவங்களுடைய கடின உழைப்புனால ஹிந்திக்கோ சங்கு கி ராஜ்பாஷா, ஹிந்திய வந்து ஃபெடரேஷனல் அபிஷியல் லாங்குவேஜா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்னவா கொடுத்தாங்க, அதுக்கு என்ன ஸ்தானம், என்ன ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்குது, வைதானிக் மான்யதா, லீகல் ஸ்டேட்டஸ். அதாவது இந்திய அரசமைப்பு சட்டத்தால வந்து அனுமதிக்கப்பட்டது அப்படின்னாக்கானது லீகலி ரெக்கக்னைஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ வைதானிக் மான்யதா பிராப்த் ஹுயி, ஸ்டாச்சுட்டரி ரெக்கக்னிஷன் வந்து இதுக்கு கிடைச்சிருக்கு. और அதான் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜ் தான் என்னது, ஹிந்தி. और इसे अधिक प्रसारित करने के उद्देश्य से 14 सितंबर को हिंदी दिवस के रूप में मनाया जाने लगा. அது மட்டும் இல்லாம இத அதிக அளவுல பரப்புறதுக்காகவும் எல்லாருக்கும் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்காகவும் என்ன பண்ணாங்க, 14 செப்டம்பரை ஹிந்தி திவஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேவா வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வந்து ரெண்டு தா சேர்ந்தது, தேர்ட் தா, ரெண்டு தா இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு தா சேர்ந்ததுதான் இது த, உத்தேஷ்ய. தா பிளஸ் த, இது பிளஸ் த, உத்தேஷ்ய அப்படிங்கிறது. உத்தேஷ்யனா என்னது, डिजायर. हिंदी दिवस के दौरान कई कार्यक्रमों का आयोजन होता है. ஹிந்தி திவஸை முன்னிட்டு, ஹிந்தி டேவை முன்னிட்டு நிறைய என்ன பண்ணுவாங்க, காரியக்கிரமம், நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க, ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஆயோஜன் அப்படின்னாக்கா ஆர்கனைஸ் பண்றது, ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. विद्यालयों के छात्रों में हिंदी के प्रति सम्मान और दैनिक व्यवहार में हिंदी का उपयोग करने हेतु प्रेरित किया जाता है. विद्यालयों के छात्रों में, கல்வி கூடங்கள்ல இருக்கிற மாணவர்கள் மத்தியில ஹிந்தி கே பிரதி சம்மான், ஹிந்தி மொழிக்கு ஒரு மதிப்பை ஏற்படுத்தவும், அது மட்டும் இல்லாம தைனிக் விவகார் மே, டே டு டே ஆக்டிவிட்டிஸ், தைனிக் தின், அதுல இருந்து வரதான் தைனிக், டே டு டே ஆக்டிவிட்டிஸ், தினப்படியா நம்ம செய்யக்கூடிய செயல்கள். விவகார்னாக்கா ஆக்டிவிட்டிஸ், செயல்கள். தினப்படி செய்யக்கூடிய செயல்களையும் ஹிந்திய உபயோகப்படுத்துவதற்காக, ஹிந்தி கா உபயோக கர்னே ஹேத்து, ஹிந்தியை உபயோகப்படுத்துவதற்காக பிரேரித் கியா ஜாத்தாக, ஊக்குவிப்பதற்காக என்ன பண்றாங்க, இந்த 14 செப்டம்பர் அன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இவங்க கண்டக்ட் பண்றாங்க. कार्यालयों में हिंदी सप्ताह या हिंदी पखवाड़ा मनाया जाता है. இது மட்டும் இல்லாம ஆபீசஸ்லயும் ஹிந்தி சப்தாக், ஹிந்தி வீக், ஹிந்தி பக்வாடானாக்கா ஒரு ஃபோர்ட்நைட், ஒரு 15 days வந்து இந்த ஹிந்தி டே செலிப்ரேஷன்ஸ் வந்து கொண்டாடுறாங்க. इस दौरान निबंध, गायन आदि विभिन्न प्रतियोगिताओं का आयोजन किया जाता है तथा प्रतिभागियों को पुरस्कार देकर प्रोत्साहित किया जाता है. इस दौरान, இந்த சமயத்துல, இதை முன்னிட்டு, இந்த ஹிந்தி திவசம் முன்னிட்டு, நிபந்த்னாக்கா எஸ்ஏ ரைட்டிங், காயன் சிங்கிங், அதாவது பாட்டு பாடுறது, கட்டுரை எழுதுதல், ஆதி விபின்ன பிரதியோகிதா, விபின்னனாக்கா வெரைட்டி ஆஃப், வேறுபட்ட நிறைய காம்படிஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்களாம். பிரதியோகிதா அப்படின்னாக்கா காம்படிஷன்,
போட்டி நடத்துறாங்க. என்னது, கட்டுரை போட்டி, பாட்டு போட்டி, அந்த மாதிரிலாம் நிறைய வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. ஆயோஜன் கியா ஜாதா ஹை. எதனால ததா, அது மட்டும் இல்லாம பிரதிபாகியும், பார்ட்டிசிபன்ஸ், யார் யாரெல்லாம் அதுல பங்கு பெறுகிறார்களோ, பிரதிபாகியும் பங்கு பெறுபவர்கள், அவங்களுக்கு புரஸ்கார் தேக்கர், பிரைசஸ் கொடுக்கறாங்க. நிறைய பரிசுகளை கொடுத்து புரோத்சாஹித் கியா ஜாதாக, அவங்கள வந்து ஊக்குவிக்கிறாங்க. இன் காரியக்கிரமம் கா உத்தேஷ்ய, இந்த ப்ரோக்ராமோட லட்சியம், கோலு என்னன்னா, ஹிந்தி கே பிரதி லோகோं की रुचि उत्पन्न करना, ஹிந்தி மேல மக்களுக்கு, லோகோं की அப்படின்னாக்கா மக்களுக்கு, மக்களுக்கு ருச்சி, ருச்சினாக்கானது ஒரு டேஸ்ட், ஹிந்தி எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டேஸ்ட் வந்து உற்பன்ன கர்ணா, ஹிந்தி மேல ஒரு நாட்டத்தை ஏற்படுத்துவதற்காகவும், ததா ஹிந்தி பிரயோகுக்கு படாவா தேனாக, அது மட்டும் இல்லாம ஹிந்தியோட உபயோகத்தை அதிகரிப்பதற்காகவும் தான் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. இது ரொம்ப சின்ன லெசன் தான், ஆனா இதுல நிறைய வேர்ட்ஸ் வந்து இருக்கு. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க கத்துட்டு நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி இந்த கணதந்திர திவஸ், ஸ்வதந்திரதா திவஸ், இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்கூல் ஹிந்தி எக்ஸாம்ஸ்லாம் கூட வந்து இது வந்து நிறைய யூசேஜா இருக்கும். அப்புறம் இந்த உத்தேஷ்ய, அதக், அதக் பிரயாஸ், சம்பர்க், ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இதில் நல்ல வொக்காபுலரி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது இந்த வைதானிக் மான்யதா அப்படின்னாக்கா ஸ்டாச்சுட்டரி ரெகக்னேஷன், அதுக்கப்புறம் அதாவது சட்டப்படி அங்கீகாரம் அப்படிங்கறத வந்து நம்ம என்ன சொல்லணும்னாக்கா வைதானிக் மான்யதா. இப்ப ஒரு ஆபீஸ்ல எல்லாம் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம்னாக்கா ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் வந்து ஹிந்தியோட தேவை வந்து இருக்கதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இது அஃபிஷியல் ஒர்க்கிங்க்கு வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.